மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். கொஞ்சம் ரொம்ப நாள் நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. கொஞ்சம் புக் ஒர்க் முடிக்கிறது, கொஞ்சம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து நம்ம சிலபஸ் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணுறோம். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம கிளாஸ்க்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்னொரு 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நான் சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பொருள் தருகவை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஃபுல்லாகவே புது புக்கு பழைய புக்கு எது இருந்தாலும் பொருள் தருக. ஒரு எதிர்ச்சொல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டோம், இல்லை அடிப்படையில் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா? எதிர்ச்சொல் அடிப்படையில் இன்பம், துன்பம், இன்மை, பழமை, அது மாதிரி சில அடிப்படை சொற்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம தேர்வுக்கு போக முடியாது. புரியுதுங்களா? இன்னும் நிறைய பேர் இன்னமும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதுதான், இன்னமும் நிறைய பேர் என்ன படிக்கிறதுன்னு தெளிவற்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுடைய உழைப்பை வந்து பயனுள்ளதா கொண்டு போங்க. பயனுள்ளதுன்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கிறத தெளிவா படிச்சு முடிங்க. ஒவ்வொரு தலைப்பும் அதை முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் எது வேணாலும் படிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட், நம்ம சிலபஸ்ல இருக்கிறத ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோமான்னு பாருங்க. அதை தவிர்த்து சிலபஸ்ல இல்லாதது, அவங்க தான் நம்மளுக்கு சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இலக்கணம்னு பொதுவாக எதுவுமே கொடுக்கல, ஒன்னொன்னு குறிப்பிட்டு இந்தந்த தலைப்புகள்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தலைப்புகள்ல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா அதை மட்டும் படிச்சாலே போதும். திரும்பி உங்களோட உழைப்பை அதிகப்படுத்தி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு அது தேவையற்ற ஒன்று. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம லாஸ்டா அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படின்னா, சில பெயர் சொல்கள் மட்டும்தான் எதிர்ச்சொல்லா வரும். பெயர் சொல்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இரவலர், புறவலர், இது ஒரு பெயர் சொல். இரவலர் என்பது ஒரு பெயர் சொல். புறவலர், அப்ப இது வந்து ஒரு பெயர் சொல், வந்து அதிகமாக எதிர்ச்சொல்ல வர்றது கிடையாது. ஆனா வினை சொல் இருக்கு பாத்தீங்களா? வினை சொல்லும் பண்பு பெயரும் அதிகமாக நம்மளுக்கு வரும். வினை சொல்லும் பண்பு பெயரும் அனைத்து வினை சொல்னா என்ன? ஒரு செயல். இப்ப பாருங்க, செய் அப்படின்றது ஒரு வினை சொல். இப்ப செய் என்பது ஒரு வினை சொல்ல, இதுக்கு பெயரச்சம் பாருங்க, செய்த. அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் வந்து செய்யாத, எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. அப்ப செய்யாத, அப்ப எந்த ஒரு சொல் சொன்னாலுமே அது எதிர்மறையா நம்ம கொண்டு வர முடியும், எதிர்ச்சொல்லா கொண்டு வர முடியும் வினை சொல்ல. புரியுதுங்களா? இப்ப இன்னொன்னு, எதிர்ச்சொல்ல வந்து இந்த விகுதி இருக்கு இல்லையா? இந்த விகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயரச்சத்துல முடிஞ்சா அது பெயரச்சத்துல தான் முடியணும், வினையச்சத்துல முடிஞ்சா வினையச்சத்துல தான் முடியணும். இது கண்டிப்பா அப்படிதான் முடியணும். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது பண்பு பெயர்ல முடிஞ்சிருக்கு. தன்மை அப்படின்னு முடிஞ்சிருக்கு, இது ஒரு பண்பு பெயர். முடியறதும் பாருங்க, வெம்மைன்னு பண்பு பெயர், அந்த விகுதியோட தான் முடியும். அதே தன்மைனாலும் தட்பனாலும் ஒண்ணுதான். தட்பம்னு முடிஞ்சிச்சுன்னா வெப்பம்னு தான் முடியணும். இப்படிதான் நம்மளுக்கு எதிர்ச்சொல் அந்த விகுதி இருக்கு பாருங்க. இத வந்து ரெண்டும் ஒரு போல இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, தண்ணீர், வெந்நீர். அப்ப இந்த இடத்துல தன்மை கூட்டல் நீர், வெம்மை, வெம்மையும், வெம்மை கூட்டல் நீர்னு வருது. அப்ப தன்மை, வெம்மை, அதே இதுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த விகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப எளிய, அரியன் இருக்கு, இது பெயரச்சம். பாருங்க, எளிய, அரிய, இது ஒருவேளை எளிது அப்படின்றது அங்க அரிது அப்படின்னு வரும். எளிமை அப்படின்றது அருமை அப்படின்னு வரும். அப்ப என்ன வருதோ அதுக்கு விகுதி வந்து அதே போலதான் முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல ரொம்ப முக்கியம். இப்ப அலர்தல் இருக்கு, எதிர்ச்சொல் கூம்புதல். அலர்தல்னா மலர்தல், விரிதல், அது கூம்புதல். அப்ப இது தொழிற்பெயர்னா இது தொழிற்பெயர். இது பாருங்க, அகலாது, அணுகாது, இதுவும் எதிர்மறை வினைமுற்று தான், இதுவும் எதிர்மறை வினைமுற்று தான். அப்ப அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதிர்ச்சொல்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான பொருள் நம்மளுக்கு தெரியணும். அப்ப எப்படி சார் நம்ம பொருள் வந்து எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பாட புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? பாட புத்தகத்துல ஏதோ ஒரு செய்யுள் வரியோ, ஏதோ ஒரு அறிஞ்சொற் பொருளோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அதுக்குதான் எதிர்ச்சொல் கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்ப பொருள் தருக நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் இது உள்ளாரையே நம்ம போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லோட அடிப்படை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பொருள் தருகல இருந்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
செம்மை, செம்மை அப்படின்னா கொடுமை, அதோட எதிர்ச்சொல். செங்கோல், கொடுங்கோல். புரியுதுங்களா? செம்மை, கொடுமை. சிறுமை, பெருமை. இதெல்லாம் பாருங்க பண்பு பெயர் விகுதி. பண்பு பெயருக்கு எல்லா பண்பு பெயருமே அதுக்குரிய எதிர்ச்சொல் வரும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து செய்மை, அண்மை. செய்மைனா தூரம். புரியுதுங்களா? ஆக்கு எதிர்ச்சொல் பாருங்க ஈ. ஆ என்பது செய்மை சுட்டு, ஈ என்பது அண்மை சுட்டு. நன்மை, தீமை. நம்ம பார்த்தோம் பாருங்க. வெம்மை, தன்மை. வெம்மைனா வெப்பம், தன்மைனா குளிர்ச்சி. புதுமை, பழமை. புதுமை, பழமை. அடுத்தது மேன்மை, கீழ்மை. திண்மை, நொய்மை. திண்மை, நொய்மை ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உண்மை, பொய்மை. உண்மை, இன்மை, அதாவது இருத்தல், இல்லாதது. நுண்மை, பெருமை. நுண்மை, பெருமை. இளமை, முதுமை. அகம், புறம். அகத்திணைன்னு வந்துச்சுன்னா புறத்திணை. புரியுதுங்களா? அப்ப அகம், புறம். அகலல், நெருங்கல். அடக்கம், அடங்காமை. அடி, முடி. ஒரு நிமிஷம் கவனிங்க. அடி அப்படின்னா தாள். அடினா தாள். பாதம். இப்படி பல பொருள் இருக்கு. முடி அப்படின்னா தலை, சென்னி, உச்சி, இப்படி பல பொருள் வரும். புரியுதுங்களா? அடி, தாள், பாதம் எல்லாம் ஒரே பொருள் தான். அடினா கீழே, முடினா மேல். அடுத்தது அமைதி, குழப்பம். இன்னொன்னு கலவரம்னு சொல்லுவாங்க. அமைதிக்கு எதிர்ச்சொல் குழப்பமும் வரும், கலவரமும் வரும். அடுத்தது அருமை, எளிமை. அருஞ்சொற்பொருள்ல அது அருமை அப்படின்னா கடினம் அப்படின்ற பொருள். புரியுதுங்களா? அரும்பாடுபட்டு, கடினமாக பாடுபட்டு. அதான் அருமைனா கடினம்ன்ற பொருள். அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். எளிமை, அரிது, எளிது. ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அரிது, இன்னொன்னு எளிது. அதுக்கு அப்படியே. அடுத்தது அருளுக்கு எதிர்ச்சொல் மருள். அருளுக்கு எதிர்ச்சொல் மருள். அருள்ன்றோம் இல்லையா, அதுக்கு எதிர்ச்சொல். வள்ளலார் கூட பாத்தீங்கன்னா அருட்பா பாடி இருந்தாரு. அது மருட்பான்னு மறுத்தாங்க இல்லையா? அதுதான் அருளுக்கு மருள். அதான் இருட்டடிப்பு செய்வதுன்னு பொருள். மருள்னா இருட்டடிப்பு செய்வது. அருளுக்கு அப்படியே எதிர்ச்சொல் மருள். அலர், அம்பல். அலர்னா மலர்றது, அம்பல்னா மொட்டு. மலர்தல், கூம்புதல். கூம்புதல், குவிதல். இது டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க இது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது அறம், மரம். அறம் என்பது தர்மம் செய்யறது, மரம் என்பது வீரம். ஆக்கம், கேடு. ஆசை, நிராசைன்னு சொல்லலாம், வெறுப்புன்னு சொல்லலாம். ஆசை, வெறுப்பு. இசை, இசைனா புகழ். அதுக்கு வசை பாடுறது, அப்படி இல்லைன்னா இகழ். பொருள் புரிஞ்சுக்கணும். பொருள் தெரியாமல் குருட்டு மனப்பாடம் பண்ணவே கூடாது. எதிர்ச்சொல். புரியுதுங்களா? எதுவுமே சரி, எதிர்ச்சொல்னு கிடையாது. எதுவுமே ஒரு விஷயம் ஏன் வருது, பிரித்த எதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஏன் வருதுன்றத கிளியரா பண்ணிக்கிட்டா நம்ம குருட்டு மனப்பாடம்ன்றது நிறைய படிக்கணும். புரிதல் இருந்துச்சுன்னா படிக்கிறது கம்மி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இணங்கு, பிணங்கு. அதாவது இணக்கம், பிணக்கம்னு சொல்லுவோம்ல, அது இணங்கு, பிணங்கு. இணைந்து, தனித்து. தனித்துன்னா தனியா. இம்மை, மறுமை. இது இப்ப நம்ம புது ஓல்டு 6th புக்ல பாத்தீங்கன்னா இம்மை, மறுமை எதிர்ச்சொல். இப்பிறவி, மறுபிறவின்னு அர்த்தம். இம்மை, மறுமை. அதுக்கு அடுத்தது இல்லறம், துறவரம். இல்லறம், துறவரம். இனியவர், இன்னார். இனியவர், இன்னார். புரியுதுங்களா? இனியவர்னா இனிமையா பேசக்கூடியவர், இன்னார்னா அப்படிப்பட்டவர் அல்ல அவர். ஈதல், ஏற்றல். ஈதல்னு கொடுத்தல், ஏற்றல்னா வாங்கி கொள்றது. புரியுதுங்களா? ஈவார், ஈவார்னா கொடுப்பார். ஈயார், ஈவார், ஈயார். ஈரம், வறட்சி. உவகை, உவத்தல்னா மகிழ்ச்சி. காய்தல், கோபம். காய்தல், கோபம். அதே போல முனிதல்னாலும் கோபம் தான். முனிவு அப்படின்னாலும்
கோபம் வராது. முனிவு. ஊடல் கூடல். ஊடல்னா சண்டை, கூடல்னா ஒண்ணு சேர்றது. அடுத்தது எரிதல் அவிதல். எரிதல் அவிதல். அடுத்தது ஓங்குதல் ஒடுங்குதல், அப்படி இல்லைன்னா தாழ்தல். ஓங்குதல் ஒடுங்குதல், அப்படி இல்லைன்னா தாழ்தல். அடுத்தது பாருங்க கட்டுதல் அவிழ்த்தல். அது இது ஓங்குதல்னா ஓங்குற வருது, ஒடுங்குதல்னா அடங்குறது அந்த பொருள், தாழ்தல்னு அர்த்தம். கட்டுதல் அவிழ்த்தல், கவனம் மறதி, இதெல்லாம் அடிப்படை தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்குன்றத பார்க்க போறோம். அடுத்தது கவனம் மறதி, நினைவு. நினைவுனாலும் மறதி தான், புரியுதுங்களா? அடுத்தது கனவு நனவு. நனவு கனவு நனவு. நனவுனா உண்மையா நிகழ்றது. குணம் குற்றம், ஏற்கனவே பல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குணம் குற்றம், புரியுதுங்களா? அடுத்தது குறை நிறை. நம்ம பார்த்தோமே ஃபர்ஸ்ட் கொடுமை செம்மை. கொல், கொல்லுன்றது வாங்கிக்கிறது, புரியுதுங்களா? அது கொடுக்கிறது, எதிர்ச்சொல் கொடு. சுரர், சுரர்னா தேவன், அதுக்கு எதிர்ச்சொல் அசுரர். அசுரர். ஸ்வர்க்கம் நரகம். செலவு வரவு. போக்குனாலும் வரவு தான், போக்குனாலும் செலவழிச்சு போறது, போக்குனாலும் வரவு. தக்கன தகாதன. தக்கார் தகவில்லார். தன்னலம் பிறநலம், எல்லாமே உங்களுக்கு தெரியும் அடிப்படை. சுயநலம் பிறநலம். தமர் தமக்கு பிறருக்கு, தமர் பிறர். தவத்துக்கு எதிர்ச்சொல் வந்து அவம். தழுவு அப்படின்னா தள்ளு, இழுவுக்கும் பாத்தீங்கன்னா தள்ளு, ரெண்டுத்துக்குமே தள்ளு தான். அடுத்தது தூக்கம் விழிப்பு. நல்வழி தீவழி. நல்வழி தீவழி. அதுக்கு அடுத்தது நாற்றம் துர்நாற்றம். துர்நாற்றம்னு வரும் குரில், துர்நாற்றம் அப்படின்னு வரும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நேசம் பகை. நட்பு பகை. பருத்தல், பருத்தல்னா குண்டார்கள், பருமை. பருத்தல் சிறுத்தல். பிணக்கம் இணக்கம், ஏற்கனவே பார்த்தோம்ல பிணக்கு இணக்கு, அது ரெண்டு பொருள். புகழ், வசை பார்த்தோம் பாருங்க, புகழ் இகழ். போற்று தூற்று. மங்குதல் ஒளிர்தல். மடமை மடமை புலமை. மடமைக்கு எதிர்ச்சொல் புலமை, புரியுதுங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கிறது, இது நிறைய நீங்க படிக்கிறது இதுதான் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. எந்த மெட்டீரியல் எது இருந்தாலும் இதை மட்டும் படிச்சிருப்பீங்க, இது போதாது. இது வந்து ஏன் இவ்வளவு வேகமா சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது வந்தா எப்படி வரும்ன்றது. இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸாம்ல எப்படி பண்றதுன்றது அப்புறம் அடுத்து சொல்லுவோம். மடிதல் விரிதல். மடித்தல் விரித்தல். வன்மை மென்மை. வன்மைனா கடினம்ன்ற பொருள், இது மென்மை. வளர்தல் வளர்பிறை தேய்பிறை. வளர்தல் தேய்தல். வளைதல் நிமிர்தல். வளைதல் நிமிர்தல். வாழ்வு தாழ்வு. வாழ்கக்கு பாருங்க, வீழ்கனும் வரும் ஒழிகனும் வரும். குறுமை குறுகல், புரியுதுங்களா? நெடுமை. குறுமை நெடுமை. மெய் பொய். உண்மை இன்மைனாலும் இல்ல, உண்மை இல்லாததுன்னு அர்த்தம். போ வா தொடு. இப்ப போ வா என்றது வந்து பாத்தீங்கன்னா வினை சொல்ல அடிப்படை, இதுதான் எதிர்ச்சொல். போ வா என்பது எதிர்ச்சொல். இப்ப பாருங்களேன், வாழ்ன்றிருக்கு, வாழ்ன்றிருக்கு, அது கெடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாழ் கெடு. அப்ப இது இது எதிர்ச்சொல். எதிர்மறைன்னா என்ன? எதிர்மறை என்பது வேறு, அது எதிர்ச்சொல்லுன்னு நம்ம சொன்னாலும் ரெண்டு நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ் கெடு, வாழா வாழாத, வாழ்ந்த கெடுத்த வாழாத. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல். எதிர்மறை என்பது இதை அப்படியே எதிர்மறையா மாத்தணும். அதனாலதான் சொன்னேன் எல்லா வினை சொல்லியும் நம்ம எதிர்மறையா மாத்த முடியும்னு சொன்னோம், புரியுதுங்களா? அடுத்தது உலாவு நில். உலாவுனா சுத்துறது, அலையிறது. நில் ஒரு இடத்துல நில்ன்றது. உறங்கு விழி. விரும்பு வெறுப்பு. விருப்பம்னாலும் வெறுப்பு, புரியுதுங்களா? அடுத்தது கொடு வாங்கு. சானா சாவறது,
இரத்தல்னு அர்த்தம். சாக்காடுன்னா சுடுகாடு. ஓர் எழுத்து ஒரு மொழி பார்ப்போம். சா அப்படின்னா இரத்தல். அப்ப இரத்தலுக்கு பிழைத்தல். இர பிழை. நின்றான் இருந்தான். செல்வன் வறியவன். உடன்படல் மறுத்தல். தொகுத்தல் வகுத்தல். தொகுத்தலுக்கு இன்னொன்னு விரித்தல். தொகுத்தல் விரித்தல். சுருக்கம் விளக்கம். சுருக்கம் சுருக்கமா சொல்லு விளக்கம். குன்றக்கூறல் மிகைப்பட கூறல். ஞாயிறு திங்கள். இதே வந்து பாத்தீங்கன்னா எள்ளு. ஞாயிறுக்கு ஒண்ணு எள். எள்ளுன்னு இருந்துச்சுன்னா இங்க அல்லுன்னு வரணும். புரியுதுங்களா? அடுத்தது செந்தமிழ் கொடுந்தமிழ். ஏற்கனவே பார்த்தோம். செங்கோல் கொடுங்கோல் செம்மை கொடுமைன்னு பார்த்தோம். அதோட அடிப்படை தான் இது. புரியுதுங்களா? இப்பதான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எப்படின்னா சொல் பொருள் எதிர்ச்சொல்னு மூணா பிரிச்சு வச்சிருக்காரு. சொல் பொருள் எதிர்ச்சொல்னு மூணா பிரிச்சிருக்காரு. இப்பதான் நம்ம புக்குக்கு வரோம். நம்மளுக்கு கேட்கறது இதைதான் கேட்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறோம்ல, இதுதான் புக்ல நம்ம ஏதோ பார்த்த ஒரு பொருள் தருக இல்ல ஏதோ ஒரு செய்யுள் வரியில இருந்து அடிகோடிட்டு இதுல இருந்து இது என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து எதிர்ச்சொல் என்ன பொருள் தருக என்னன்னு சொல்லி கேட்பாங்க. புரியுதுங்களா? ஆமா. பாருங்க, வழக்கு. இது வந்து ஓல்டு புக்ல இப்ப நம்ம பார்க்கிறோம். வழக்கு அப்படின்னா நன்னெறி. வழக்கு அப்படின்னா நன்னெறி. நன்னெறி அப்படின்னா தீயநெறி. நன்னெறி தீயநெறி. அதுக்கடுத்தது சேய்மை. அதோட பொருள்னா தொலைவு. ஏற்கனவே பார்த்தோம். சேய்மைனா தொலைவு. அதுக்கு எதிர்ச்சொல் சேய்மைக்கு அண்மை. அவள். அவள். அவள்னா பள்ளம். இந்த இன்மை வராது, அது வேற இது. அவள்னா பள்ளம். பள்ளம்னா அதுக்கு எதிர்ச்சொல் மிசை மேடு. மிசை மேடு. புரியுதுங்களா? துவாமைனா வறுமை. துவாமைனா என்னன்னு பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். துவாமையின் எதிர்ச்சொல் காண்கின்றான துவாமைக்கு என்ன எதிர் பொருள் வறுமை. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்ற மாதிரி வேற யாரும் எந்த ஒரு புத்தகத்திலயும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இது இப்படிதான் நீங்க படிக்கணும். நீங்க படிக்கிறது என்ன பண்றீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வேகமா சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, அதை எடுத்து எல்லாரும் மனப்பாடம் பண்றீங்க. ரைட்டு, அதோட பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வருவாங்கன்னா இதன் அடிப்படையில தான் கொண்டு வருவாங்க. அங்க நம்ம பார்த்ததுதான் இங்க வரப்போகுது. எப்படி வரப்போகுது, அதை எப்படி நம்ம மாத்தணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? துவாமைனா வறுமை. வறுமைக்கு எதிர்ச்சொல் வளமை. வறுமைனா அதுக்கு எதிர்ச்சொல் வளமை. அடுத்தது சிறுமைனா துன்பம். துன்பத்துக்கு எதிர்ச்சொல் வந்து பாருங்க பெரும். துன்பம். சிறுமைக்கு துன்பம், துன்பத்துக்கு வந்து பெருமை மகிழ்ச்சி. ஆக்சுவலா சிறுமை பெருமை. சிறுமையில அந்த செய்யுள் அடியில வந்து அந்த சிறுமை என்ற பொருள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. புரியுதுங்களா? அந்த துன்பத்தோட எதிர்ச்சொல் என்னன்னா மகிழ்ச்சி பெருமை. அப்படி வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு சொல் கொடுத்து அதுக்கு பொருள் தருக எதிர்ச்சொல் கொடுத்தாங்கன்னா அது வேற, அப்படியே டைரக்டா நம்ம பண்ணிடலாம். ஆனா ஒரு செய்யுள் அடியில கொடுத்து ஒரு அடிகோடிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப திருக்குறள்ல வேளாண்மைன்னு ஒரு சொல் வருதுன்னு வச்சுங்க. அது வேளாண்மைன்னா விவசாயன்ற பொருளை அங்க கொடுக்காது. அது அடிகோடிட்டு இருப்பாங்க. வேளாண்மை திருக்குறள்ல வேளாண்மையை கொடுத்து அடிகோடிட்டு இதன் பொருள் திருக்குறள் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம வேளாண்மைன்னா அது விவசாயம்ன்றது கிடையாது. அந்த இடத்துல வேளாண்மை என்பது உதவி என்ற பொருளை குறிக்குது. அப்ப உதவி எங்க இருக்குன்னு தேடி பார்த்து அதை தான் நம்ம பொருள் தருக எழுதணும். ஒருவேளை எதிர்ச்சொல் கொடுத்தாங்கன்னா உதவியின்மை அது மாதிரி பொருள் அதை நம்ம தேடுவோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு பொருள் ஒரே ஒரு சொல் கொடுத்து எதிர்ச்சொல் பொருள் தருக கேட்டாங்கன்னா அதோட அர்த்தம் என்னவோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இப்ப நீங்க கேட்கலாம் சிறுமை அப்படின்னா பெருமை தானே, அது எப்படி துன்பம்னு இங்க வருதுன்னா அந்த செய்யுள் அடியில வர்றது. நான் எல்லாமே செய்யுள் அடியில இருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப தனி ஒரு சொல் கொடுத்தாலும் ஒரு செய்யுள் அடி கொடுத்தாலும் அதுக்குள்ள வேறுபாடு வந்து அந்த செய்யுள் அடியில அந்த வார்த்தையோட பொருள் என்ன வருது அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இம்மை இப்பிறவி. அதை நம்ம பார்த்தோம் பாருங்க. எல்லாமே நம்ம பார்த்ததுதான் வரும். அதை பார்த்ததுன்னா அதுல பார்த்தது இதுல வேற மாதிரி. இம்மை இப்பிறவி மறுமை அப்படி இல்லைன்னா மறுபிறவி.
அடுத்தது வன்சொல். வன்சொல்னா கடுஞ்சொல், அதுக்கு இன்சொல். இன்சொல். கூணல் நம்ம பார்த்தோமே, கூணல் வளைந்த, அதுக்கு எதிர்ச்சொல் நிமிர்ந்த. கூணல்னா கூனி குறுகி நிக்கிறான், வளைஞ்சு நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கூணல்னா வளைந்த நிமிர்ந்த. புரை நிறைய இருக்கு, புரை கசடு. இதை பாருங்க, குற்றத்துக்கு நிறைய இருக்கு. புரைனா குற்றம், நம்ம பார்த்தோம் பாருங்க, குணம் குற்றம். புரியுதுல, குணம் குற்றம்னு பார்த்தோம், அதுதான். அடுத்தது புரை குற்றம், அதுதான் பார்த்துட்டோம். எய்யாமைனா வருந்தாமை. அப்ப எய்யாமையின் எதிர்ச்சொல் காண்கின்றான, எய்யாமைனா வருந்தாமை, வருந்தாமைக்கு எதிர்ச்சொல் வருந்துதல். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கத்தை உடையவர்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து குறை ஒழுக்கம், அதாவது கீழ் ஒழுக்கம் அப்படின்ற பொருள். பதுமைனா உருவம், உருவத்துக்கு எதிர்ச்சொல் அருவம். உரு அரு, உருக்கு எதிர்ச்சொல் அரு. உருனா உருவமுடையது, அருனா ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது பார்ப்போம். மறுபடியும் பாருங்க, கசடு குற்றம் குணம், குற்றம் குணம், குணம் குற்றம், இது மாறி மாறி வரும். அதுக்கு அடுத்தது நிறவர் அப்படின்னா அறிவுடையார் அறிவில்லார். நிறவர்னா அறிவுடையார் அறிவில்லார். புனைதல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புகழ்தல்ன்ற பொருள். புனைது, ஒருத்தவங்களை புனைந்து பாடுங்க அப்படின்றோம்னா புகழ்ந்து பாடுது, புகழ்தல். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து இகழ்தல். அல்லல் படுறேன்பா அப்படின்னா துன்பம், உன்கிட்ட அல்லல் படுறேன், துன்பப்படுறேன், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம். காசினா நிலம் உலகம், உலகம் அந்த பொருள். வானும் மண்ணும், புரியுதுங்களா? அது மாதிரி நிலம் உலகம், ஆகாயம் விசும்பு, அதுக்கான பொருள், அத எதிர்ச்சொல். பூமின்னா ஆகாயம் எதிர்ச்சொல். அழுக்காறு உங்களுக்கு தெரியும், அழுக்காறு பொறாமை, பொறாமைக்கு நல்லெண்ணம் எதிர்ச்சொல் பொறாமைக்கு. புரியுதுங்களா? அழுக்காறு அப்படின்னா அழுக்கு பிளஸ் ஆறு, வழி, தீய ஒரு எண்ணம், அதுதான் அழுக்கு கூட்டல் ஆறு. அதுக்கு அடுத்தது திண்மை அப்படின்னா வலிமை, வலிமை. திண்மை நோய்மை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, அதுதான். இது எல்லாமே புக்ல இருக்கிறது, இது எல்லாமே நான் சொல்றது. புரியுதுங்களா? புக்ல இருக்கிறது எது எதிர்ச்சொல்லாக நம்மளுக்கு கேட்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க. எது எதிர்ச்சொல்லாக கேட்க முடியுமோ அது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இருநிலம். இருநிலம் அப்படின்னா இரண்டு, இரண்டு நிலம்ன்ற அர்த்தம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா இருநிலம்னா பெரிய நிலம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சிறிய நிலம் சிறிய உலகம், பெரிய உலகம் சிறிய உலகம். புக்ல வந்து பெரிய நிலம்னு இருக்கும். புரியுதுங்களா? பெரிய நிலம். அப்ப பெரிய நிலம்னா சிறிய நிலம். அடுத்து நிலைபெறுத்தல் அப்படின்னா காத்தல். காத்தல்னா அழிதல் நீக்கல், காத்தல்னா அழிதல் நீக்கல். அடுத்த சால்பு நிறை, நிறைனா குறை. மடவார் அப்படின்னா அறிவற்றோர், மடவார் மடமை அறிவிலிகள். புரியுதுங்களா? மடவார் மடமை அப்படின்னா அறிவற்றோர் அறிவுடையோர். நோர்கிற்பவர் பொறுப்பவர்னு அர்த்தம். நோர்கிற்பவர் பொறுப்பவர், இது வந்து பொறுக்கார். இது பொறுக்கல்னு இருக்கு, ஆக்சுவலா இது பொறுக்கார், பொறுக்கார்னு வரும். நோர்கிற்பவர் பொறுப்பவர் பொறுக்கார், பொறுக்க மாட்டார்னு அர்த்தம். இது எல்லாமே பாருங்க, இது வினையாளன் எம்பெயர், இதுவும் வினையாளன் எம்பெயர், இதுவும் வினையாளன் எம்பெயர். வினையாளன் எம்பெயருக்கு மட்டும் எதிர்மறை வினையாளன் பெயர்னு ஒண்ணு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப பெயரச்சத்துக்கு எதிர்மறை பெயரச்சம் இருக்கு, வினையச்சத்துக்கு எதிர்மறை வினையச்சம் இருக்கு, தொழிற்பெயருக்கு எதிர்மறை தொழிற்பெயர் இருக்கு, வினைமுற்று எதிர்மறை வினைமுற்றுன்னு இருக்கு. இதுவும் வந்து பாருங்க, நோர்கிற்பவர் வினையாளனின் பெயர்னா, பொறுக்கார் எதிர்மறையில வந்தாலும் அதுவும் வினையாளனின் பெயர் தான். புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே வினையாளனின் பெயர். மருங்கு, மருங்குனா பக்கம், பக்கம்னா ஆக்சுவலா பக்கம் அப்படின்னா தூரம், அந்த அர்த்தத்துல வரும். பக்கம்னாலும் அதே அர்த்தம் தான், தூரம். மருங்குனா பக்கம் தூரம். நாற்றம் மனம் துர்நாற்றம், ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, நாற்றம் துர்நாற்றம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஆன்றன நிறைந்தன்னு அர்த்தம், குறைந்த. பேதமை பேதை, பேதைனா அறிவற்றோர் அறியாமை, அது அறிவுடைமை. தூவா நுகராத, நுகர்ந்த பறித்தல்னு அர்த்தம். நுகர்ந்தன்னா பறித்தல், டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? தூவானா நுகராத, நுகர்ந்த, நுகர்ந்த
அப்படின்னா பறித்தல் அப்படின்ற பொருள். அதுக்கு அடுத்தது வேட்கை. வேட்கைனா விருப்பம், விருப்பம்னா வெறுப்பு. சீலம், சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்க சீலரு அப்படின்ற பாருங்க, அது ஒரு பொருட்பன்மொழி. ஒழுக்க சீலர்ன்றது ஒழுக்கம்னாலும் சீலம்னாலும் ஒரே பொருள் தான். சீலம்னா ஒழுக்கம், எதிர்ச்சொல் ஒழுக்கம் இன்மை. வெகுளல், வெகுளல்னா கோபம், சினம். நகுதல், நகுதல்னா சிரித்தல். துஞ்சினவர், துஞ்சினவர் அப்படின்னா உறங்கியவர். விழித்தவர், விழித்தவர். நடலைனா துன்பம், துன்பம்னா இன்பம். புலகாகிதம்ன்றோம்ல, அதுதான். புலகிதம் அடைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சி, துன்பம். அற்றம்னா அழிவு அல்லது இறுதி. அதுக்கு தொடக்கம் அல்லது ஆக்கம். ஆக்கம் அழிவு இப்படி வரணும். ஆக்கம் அழிவு, இறுதி தொடக்கம். புரியுதுங்களா? அற்றம்னா அதோட பொருள் வந்து அழிவு, அப்படி இல்லைன்னா இறுதி அந்த பொருள். ஓவா அப்படின்னா ஓயாத. ஓவா அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓவானா ஓயாத. எல்லாமே புக்கு தான், ஸ்கூல் புக்ல இருந்து தான் நான் எடுத்து சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப ஓவா அப்படின்னா ஓயாத, ஓய்ந்த. ஒரினா நீக்கி விலகி, ரெண்டு பொருள் வரும். நீக்கியும் வரும், விலகியும் வரும். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து நெருங்கி. விலகினா நெருங்கி. அதுக்கு அடுத்தது முடி, ஏற்கனவே பார்த்த பாருங்க. அடி முடி. முடினா தலை, தலைனா அதுக்கு அடி பாதம். புரியுதுங்களா? சென்னின்னா தலையில தான் வரும், இங்கதான் வரும் சென்னி. சென்னின்னா தலை. அடுத்தது நாகுனா இளமை. மடநாகு, இளங்காலைன்னு பார்த்துருப்போம். அதுக்கு எதிர்ச்சொல் முதுமை. ஓர்தல்னா நல்லறிவு. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓர்தல் நல்லறிவு. புரியுதுங்களா? அதுக்கு எதிர்ச்சொல் தீயறிவு. மல்கு, மல்கி கிடந்தன. புரியுதுங்களா? பட்டினப்பாளையில சொல்லுவாங்க இல்லையா, கடற்கரையோரம், பூம்புகார் கடற்கரையோரம் பொருட்கள் மல்கி கிடந்தன. மல்கினா பெருகி. மல்கு பெருகு, சிறுகு. சாந்தம் அமைதி, குழப்பம் அப்படி இல்லைன்னா கலவரம். அமைதிக்கு குழப்பம் இல்லைன்னா கலவரம். நசைனா விருப்பம், விருப்பம்னா வெறுப்பு. தத்துவம் என்பதன் பொருள், தத்துவம்னா உண்மை. உண்மைக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து பொய். புரியுதுங்களா? அடுத்தது நல்கினால். நல்கினால்னா கொடுத்தால், கொடுத்தால்னா எடுத்தால். அடுத்தது புல். புல்னா கீழான. புல்னா கீழ்மை அப்படின்ற சொல்லுக்கு வரும். அதுக்கு எதிர்ச்சொல் மேலான. அரும்புதல். அரும்புதல்னா மெலிதல். அதுக்கு எதிர்ச்சொல்லே மெலிதல் தான், அரும்புதல். புரியுதுங்களா? அரும்புதல், மெலிதல். முடுகினான், செலுத்தினான். அதுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து நிறுத்தினான். முடுகினான். இது ரெண்டு டிஎன்பிசி கொஸ்டின். அரும்புதல், முடுகினான். அரும்புதலுக்கு எதிர்ச்சொல் மெலிதல். அரும்புதல்னா அரும்புறது. புரியுதுங்களா? அது வந்து மெலிதல், அதுக்கு எதிர்ச்சொல். முடுகினான்னா செலுத்தினான், நிறுத்தினான். பேதையார் நம்ம பார்த்தோம் பாருங்க, அறிவில்லார், அறிவுடையார். கொடைனா ஈதல். கொடைனா பொருள் ஈதல். அதுக்கு பாருங்க ஏற்றல்னு சொல்லலாம், இரத்தல். இரத்தல் சின்னரா வரும். இரத்தல் சின்னரா. புரியுதுங்களா? அடுத்தது கொடைதல் பார்த்தோமா. ஒருத்தார். ஒருத்தார்னா தண்டித்தார். ஒரு, ஒரு. நகர நகர வேறுபாடு பார்த்தோமா. ஒருனா ஒன்று, ஒருனா தண்டித்தல். அப்ப பொறுத்தல், எதிர்ச்சொல். தேற்றம். தேற்றம் நம்ம பார்த்திருப்போம்ல, தேற்றம் மேக்ஸ்ல எல்லாம். தேற்றம்னா என்ன அர்த்தம்னா தெளிவுன்னு அர்த்தம். தெளிவுக்கு எதிர்ச்சொல் மயக்கம். புரியுதுங்களா? நல்லார், அதுக்கு அப்படியே எதிர்ச்சொல்லே அல்லார், தீயவர்னு அர்த்தம். இதுக்கு பொருள் நல்லாருன்னா நல்லவர், அதுக்கு எதிர்ச்சொல் அப்படியே இது எதிர்ச்சொல் அல்லார், தீயவர் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல இருக்குது. புரியுதுங்களா? இப்ப இது புது புக்ல இருக்கிறத பார்க்கணும். அசதி, சோர்வு, சுறுசுறுப்பு. அசதி, சோர்வு, சுறுசுறுப்பு. புரியுதுங்களா? அலர்தல், மலர்தல்,
உதிர்தல் அல்லது குவிதல். இது ஏற்கனவே பார்த்ததுதான். அலர்தல், மலர்தல், உதிர்தல் அல்லது குவிதல். மாசற, குற்றமற்ற. அப்ப மாசு, இழுக்கு, குற்றம், குற்றம். குற்றம்னு அர்த்தம். மாசுனா குற்றம். அதுக்கு அடுத்தது தூற்றும்படி, இகழ்தல், போற்றும்படி. தூற்றுதல், இகழ்தல், போற்றும்படி. மேதை, மேதைனா அறிவுடையோர், பேதை. கூர், உரிச்சொல். சால உருதவன் அவன் அணி கடி கூர், கூர் வரும் இல்லையா? கூர்னா மிகுதி, அதுக்கு எதிர்ச்சொல் குறை. எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அர்த்தம். எய்தும்னா கிடைக்கும்னு அர்த்தம். எய்தா, கிடைக்கா அப்படின்ற பொருள். தாமசம் ஏற்கனவே பார்த்த பாருங்க, அசதிதான் தாமசம். சோம்பல், சுறுசுறுப்பு. அடுத்த தாவா அப்படின்னா கெடாதிருத்தல், கெடுதல், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கெடுதல். வெற்றம், வெற்றம் வெற்றி, தோல்வி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெற்றினா உச்சி, அடி, பாதம். வெறி அப்படின்னா அஞ்சின்னு அர்த்தம். எதிர்ச்சொல் அஞ்சாமை. இயல்பு, இயல்புனா பண்பு, இயல்பற்ற அல்லது பண்பற்ற. நசைனா விருப்பம், வெறுப்பு. நசைனா விருப்பம், வெறுப்பு. கா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கானா ஓர் எழுத்து ஒரு மொழியில நிறைய இருக்குல்ல. ஆனா இதுல கா என்பது அடிப்படை உங்களுக்கு தெரியும், சோலை. அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பாலை. அடுத்தது மாட்சி, மாட்சிமை பொருந்திய, பெருமை பொருந்திய. மாட்சினா பெருமை, அதுக்கு எதிர்ச்சொல் சிறுமை. நோன்மை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து மென்மை, சாஃப்டா, மென்மை. மாழ்குதல் அப்படின்னா மயங்குதல், மாழ்குதல்னா மயங்குதல், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா தெளிதல். அடுத்தது தேருன்னா தெளிவு, தெளிவுன்னா தெளிவற்ற, தெளிவு, குழப்பம்னு கூட வரலாம் இங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்க. தேரு, அது பொருள் வந்து தெளிவு, எதிர்ச்சொல் வந்து தெளிவற்ற. வரன், பெரியரா. வரன்னா ஆக்சுவலா வறுமை, வரன்னா வறுமை, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து வளமை. பூரணம், பூரண குணம் அடைந்தார், நிறைவு. பூரணம்னா நிறைவு, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து குறைவு. எய்துதல், பெறுதல், எய்துதல், பெறுதல், கொடுத்தல். மண்டி கிடந்தன, மண்டினா நிறைய, நிறைந்த, குறைந்த. அந்தம், ஆதி அந்தம்னு சொல்லுவோம். அந்தத்துக்கு அப்படியே ஆதி எதிர்ச்சொல். அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஓவா அப்படின்னா ஓயாத, எதிர்ச்சொல் ஓய்ந்த. விரிச்சி, எல்லாம் பாட புக் தான், ஸ்கூல் புக்ல தான் இருக்கு பாருங்க. விரிச்சி நற்சொல், தீ சொல். புரியுதுங்களா? தீ சொல், சில தீய சொல்லுன்னு சொல்லணும். நற்சொல்னா தீமை கூட்டல் சொல், மை போயிடும், தீ கூட்டல் சொல்லுன்னு வரணும். தீஞ்சொல் தான் கரெக்டான சொல். இந்த இச்சு வரக்கூடாது. ஏன்னா இச்சு வந்துச்சுன்னா இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. தீ சொல்னா வெப்பமான சொல்லுன்ற மாதிரி பொருள் மாறும். தீஞ்சொல் இதுதான் கரெக்ட், இஞ்சு தான் வரும். புரியுதுங்களா? தீஞ்சொல் அப்படின்னாலே இங்க இஞ்சு இருந்தாலே இது பண்பு பெயர் அர்த்தமாயிடும். தீஞ்சொல், அதுதான் கரெக்ட். அடுத்தது அருகுர, அருகில், தொலைவில். படுகர் தெரியும், படுகர் இனத்தவர் அப்படின்னு கூட கேள்விப்படும். படுகர்னா பள்ளம், எதிர்ச்சொல் மேடு. மாளாத, தீராத, தீரும். பீடு அப்படின்னா மகத்துவம்னாலும் சிறப்பு, அதுக்கு எதிர்ச்சொல் இழிவு. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்டதுதான் இது. புரியுதுங்களா? பீடு மகத்துவம், சிறப்பு, ரெண்டுத்துக்கும் பொருள் சிறப்பு, எதிர்ச்சொல் இழிவு. செற்றார், செருணர், பகைவர், எதிர்ச்சொல் நண்பர். கதழ், கதழ்னா விரைவு, பொறுமை. விருந்து, விருந்தினர், விருந்தினர்னா புதுமை அர்த்தம். புரியுதுங்களா? புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே.
தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க இல்லையா, விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம், பழமை எதிர்ச்சொல். இளிவரல், இளிவரல்னா சிறுமை துன்பம், சிறுமைக்கு பெருமை, துன்பத்துக்கு மகிழ்ச்சி, இளிவரல்னா. பரசினர்னா வாழ்த்தினர் அப்படின்னு அர்த்தம், எதிர்ச்சொல் தூற்றினர். தமித்து அப்படின்னா தனித்து, அதாவது சேர்த்து இல்லைன்னா யாத்து. தமித்துக்கு அப்படியே எதிர்ச்சொல் யாத்து. புரியுதுங்களா? அதோட பொருள் என்னன்னு தனித்துன்னு அர்த்தம். அடுத்த நச்சின்னா விரும்புவது, வெறுப்பது. இந்த பாதக செயலை செய்தவர் யார்? கொடிய செயல். பாதகர்னா கொடியவர், நல்லவர். பழிப்புரை, பழி போடாதீங்க அப்படின்ற, பழிப்புரைனா இகழ்ச்சியுரை, அதுக்கு எதிர்ச்சொல் புகழ்ச்சியுரை. நிர்ணயம் செய்து விடல், நிர்ணயம் உறுதியாக, உறுதியற்ற. இந்த நாகு ஏற்கனவே பார்ப்போம், இளமை முதுமை. புரியுதுங்களா? இது வராது, இது சும்மா எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது உரல் அப்படின்னா செறிவு, செறிவற்ற. இதான் பாருங்களேன், எதிர்மறைன்னு சொல்றது, செறிவு செறிவற்ற. எல், எல் என்பதன் பொருள் பகல்னு அர்த்தம். ஏற்பாடு, ஏற்பாடு, ஏற்பாடுன்னா என்னது? எல் கூட்டல் பாடு, எல் கூட்டல் பாடு, சூரியன் மறையும் நேரம் இல்லையா? அப்ப எல்லுன்னா பகல், அதுக்கு எதிர்ச்சொல் அல். ஓர்தல்னா நல்லறிவு, அதுக்கு எதிர்ச்சொல் தீயறிவு. மட்டு, மட்டா, மட்டு அப்படின்னா அளவு, மட்டற்ற, அளவற்ற. புரியுதுங்களா? அடுத்தது வாகு அப்படின்னா சரியாக, அதுக்கு எதிர்ச்சொல் சரியற்ற. சாந்தம் அப்படின்னா அமைதி, குழப்பம், நம்ம பார்த்ததுதான். வழாமை, வழு, வழாமை, வழாமைனா தவறாமை, அதுக்கு எதிர்ச்சொல் தவறு, அப்படி இல்லைன்னா வழு. புரியுதுங்களா? தத்துவம் பார்த்தோம் பாருங்க, தத்துவம்னா உண்மை, அதுக்கு எதிர்ச்சொல் பொய். அளந்தவர் அப்படின்னா வறியவரை குறிப்பது, ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுறாங்களா அவங்களை அளந்தவர் சொல்லுவாங்க, வறியவர், அது செல்வந்தர். மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல், நெருங்குதல்னா விலகுதல். மையல் கொண்டேன், விருப்பம் கொண்டேன், மையல் விருப்பம், வெறுப்பு. மண்ணும், மண், மண் நம்ம பார்த்திருப்போம், நகர நகர வேறுபாடு. புரியுதுங்களா? ரெண்டு சொல்லுங்க, மண், மண். மண் என்பது உங்களுக்கு தெரியும், மண் நிலம். இன்னொன்று மண்னா நிலை பெற்ற, நிலை பெற்ற புகழை உடையன்னு அர்த்தம். மன்னன் நிலை பெற்ற, அப்ப நிலை பெறாத. மல்கு பெருகு சிறுகு. ஒரி விலகி சேர்ந்து. புரியுதுங்களா? ஓகே, இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்ல இருக்குது. அது இல்லாம இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசில எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஏற்கனவே அதுலயும் கலந்துருக்கும். இப்ப பாருங்களா, ஒருமை பன்மை, ஒருமை பன்மை. அணுகுன நெருங்கு, விலகி. புதுமணல், பழமை மணல், பழமை, பழைய மண், அதான் பழமணல். கலர் நிலம்னா அதோட அர்த்தம் பொருள் தெரியணும். கலர் நிலம்னா திருந்தா நிலம், அதுக்கு எதிர்ச்சொல் திருந்திய நிலம். விண்ணம்னா சேதம்னு அர்த்தம், எதிர்ச்சொல் சேதம் அற்ற. ஓர்தல்னா அறிவுடையோர், அறிவற்ற. நம்ம கூட பார்த்தோம் இப்போ ஓர்தல், அறிவற்ற. அப்ப இது எல்லாமே பாருங்களேன், நம்ம புக்ல செய்யுள் பகுதியில் இருக்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்கன்றது தான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்லலாம். இந்த ஒருமை பன்மை அது மட்டும் நமக்கு அடிப்படை தெரியும், மீதி எல்லாமே செய்யுள் பகுதி தான். நல்கினால், கொடுத்தால் என்பது பொருள் தருதல். எடுத்தால் அதான் அதோட எதிர்ச்சொல். நல்கினால், எடுத்தால். கொடுத்தால் என்பது அதோட பொருள். நல்கினால்னா கொடுத்தால், எதிர்ச்சொல் எடுத்தால். முகம் நக, அகம் நக. அகம்னா உள்ளே, முகம்னா வெளியே. நல்லார், தீயார். பரிந்துனா விரும்பின்னு அர்த்தம், எதிர்ச்சொல் வெறுத்து. உயர்திணை, அக்ரிணை தான் கரெக்ட். தாழ்திணைன்னு ஒரு எக்ஸாம்ல இருந்துச்சு, அது மாதிரி ஒரு சொல் நம்ம பயன்படுத்துறது இல்லை. உயர்திணை, அக்ரிணை, அதுதான். அப்ப புரியுதுங்களா? இதோட பொருள் தெரியணும், பொருள் தெரிஞ்சுக்கணும். அதே போல எதிர்ச்சொல் அல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க, எதிர்ச்சொல் அற்றது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க.
பார்த்துட்டு எதிர்ச்சொல் எடுங்க. புரியுதுங்களா? அப்ப எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பொருள் தருக தெளிவா தெரிஞ்சுங்க. அடிப்படையில சில விஷயங்கள் இந்த ஒருமை பன்மை அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த அடிப்படை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஸ்கூல் புக்ல போய் ஒன்னொன்னுத்துக்கு பொருள் தருக பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு பொருள் தருகன்னு ஒரு சிலபஸ் நம்மளுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்ப அதுவும் நம்ம பார்த்த மாதிரி ஆயிடும், எதிர்ச்சொல்லும் பார்த்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இப்ப அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோ ஒவ்வொரு நாள் இனிமேல் 2 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். கொஞ்சம் எல்லாருமே இந்த குறுகிய நாளை பயனுள்ளதா பயன்படுத்துங்க. தேவையற்றது தேவையானதுன்றத கரெக்டா முடிவு பண்ணி படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.